ஃபார்வர்ட் பிளாக்குக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும்னு அவங்க மனசுக்குள்ள இருந்துச்சு. மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே அவங்க வந்து எனக்கு நான் சரி நமக்கு இந்த மட்டும் சீட்டு தர மாட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நான் மதுரைக்கு வந்துட்டேன். நயனார் அண்ணன், முருகண்ணே, அண்ணாமலை அண்ணன் இவங்க வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இந்த சீட்டை வாங்கினாங்க. அப்போ கூட நான் என்ன சொன்னேன்னா மதுரையை கொடுங்க, அப்படி இல்லைன்னா பத்மநாபபுரம் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நான் வந்து ராமநாதபுரம் கொடுங்க, எனக்கு இது வேணானே அப்படின்னு சொன்னேன். என்ன காரணம்? காரணம் என்ன அப்படின்னா உருவம் பெருசா பலம் பெருசா? பலம் தான் பெருசு. அப்ப எலிக்கு இருக்க பலம் பெருசு தானே, பிள்ளையார விட பெருசு தானே. அது மாதிரி பெரியவரை விட பெரியாரு நான் தான். 20 ஆண்டு காலத்தில் அமைச்சர் பெரிய கருப்பன் மக்களுக்கு செய்த ஏதாவது ஒரு நல்லதை குறிப்பிட்டு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு குலுக்கல் முறையில 10 பவுன் செயின், 5 பவுன் செயின், 2 பவுன் செயின் தரேன்னு சொல்லி அறிவிச்சிருக்கேன். எதையாவது ஒண்ணு இந்த அரசு கலைக்கல்லூரி அவர்னால வந்துச்சு அப்படின்னு யாராவது ஒன்று சுட்டி காட்டிட்டால் நான் பரிசு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். திமுகவுக்கு சவால் விடுறீங்க? திமுக பகிரங்க சவால் விடுறேன். ஒட்டுமொத்த இன்னும் நான் சொல்றேன், இந்த அரசாங்கத்துக்கு நான் சவால் விடுறேன். நான் எல்லா இஸ்லாமியர்கிட்ட நான் கேட்கிற ஒரே விஷயம் தான், பாஜக இஸ்லாமியர்களுக்கு செய்த துரோகம் என்ன? பல இஸ்லாமியர்கிட்ட கேட்டிருக்கேன். இஸ்லாமியர்கள்லாம் எங்க மாமச்சனம் தான். பாஜக உங்களுக்கு செய்த துரோகம் தான் என்ன அப்படின்னு கேட்டா எல்லாரும் எதுக்குறாங்க, ஜமாத்துல சொல்றாங்க, நாங்க எதுக்குறோம். அந்த ஜமாத்தை இயக்குறவர்கள் யார்? இப்ப இதுல நான் வெற்றி அடைஞ்சாலும் பெருசா கொண்டாடலாம் மாட்டேன், தோல்வி அடைஞ்சாலும் பெருசா வருத்தப்படவும் மாட்டேன். ஏன்னா இது மனிதனுடைய இயற்கை. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த ஒரு விருந்தினரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பத்தூர் தொகுதி என்டிஏ கூட்டணி சார்புல இன்னைக்கு அதிமுக தலைமையில ஒரு சூப்பரான ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு. இதுல திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவர் திருமாரஞ்சி அவர்கள் தான் வந்து இந்த தொகுதியில நிக்கிறாரு. சரி, வேறொரு ஊருக்காரர் இந்த திருப்பத்தூர் தொகுதியில வந்து நின்னா வெற்றி கிடைக்குமா அப்படின்னு மக்கள் கிட்ட ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனா அந்த சந்தேகத்துக்கு இன்னைக்கு ஒரு விடை கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வேற ஊருக்காரர் தான், ஆனா நாங்க எங்களுடைய ஓட்டை அவருக்கு தான் போடுவோம். என்ன காரணம் அந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்கறாங்க? அவருடைய அரசியல் பயணத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் தமிழ், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சொல்லுங்க. ரொம்ப உற்சாகமான ஒரு புன்சிரிப்போட இருக்கீங்க. திருப்பத்தூர் தொகுதி, நீங்க இந்த தொகுதிக்கு வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுடைய அரசியல் பயணத்தை கையில எடுத்தா இதையெல்லாம் கடந்து வந்தவரா அப்படின்னு ஒரு ஆச்சரியமிக்க ஒரு வழிபாதை இருக்கு. அதை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. முதல்ல என்னோட குடும்பமே எங்க முன்னோர்களே ஒரு கம்யூனிஸ்ட், தீவிர கம்யூனிஸ்டுக்காரங்க. எங்க தாத்தா ராமதேவர்ல இருந்து சங்கிலி தேவர்னு சொல்லி கம்யூனிஸ்ட் அடக்குமுறையில பிரிட்டிஷ்காரங்களாம் நாங்கெல்லாம் நாடு கடத்தப்பட்டவங்க. எங்க முன்னோர்கள் அவங்க நாடு கடத்தப்பட்டது எங்கன்னா, அவங்கள பம்பல் எல்லாமே சொல்லுவாங்க அந்த காலத்துல, இந்த செட்டில்மெண்ட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள்லாம் குற்ற பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி நாங்களாம் வாரியார்ஸ். ஆங்கிலேயரை எதிர்த்தோம், மன்னர்களோடு இணைந்து போரிட்ட அந்த முக்குலத்தூர் சமூகத்தை கிரிமினல் ட்ரைப்ஸ்ன்னு சொல்லி வெள்ளைக்காரன் கொண்டு வந்தான். அந்த காலகட்டங்களில் வந்து 1920, 1923, 25லலாம் வந்து ரொம்ப கடுமையான பிரிட்டிஷ்காரனுடைய ஆட்சியினர் கொடுங்கோல் இருந்த காலத்தில் எங்கள் குடும்பம் எல்லாமே கம்யூனிஸ்டில் இருந்தவங்க. எங்கள் தாத்தாவில் இருந்து, எங்கள் அப்பா பெற்றவரில் இருந்து, எங்கள் தாத்தா கூட பிறந்தவங்கெல்லாம் வந்து தீவிர கம்யூனிஸ்டுக்காரங்க. அப்போ நாடு கடத்தல. அப்போ அன்னைக்கு பாப்பா உமாநாத்ன்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார், கம்யூனிஸ்டில் பெரிய தலைவர். அவர் பொண்ணு கூட இப்பயும் கம்யூனிஸ்ட்லாம் இருக்கிறாங்க. அப்போ காவேரி நகர் அப்படின்னு சொல்லி இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில், இதே பக்கத்து மாவட்டம் காவேரி அந்த மாவட்டத்தில் நீங்கள் எல்லா கம்யூனிஸ்டுக்காரங்கெல்லாம் நீங்கள் என்கிட்ட கொடுங்க, அவங்கள நான் பக்குவப்படுத்தி அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தர்றேன்னு சொல்லி இந்த காவேரி நகர், இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய காவேரி நகரில் காவேரி மில்லுன்னு ஒரு ஸ்பின்னிங் மில், அந்த மில்லை உருவாக்கி அங்கே வேலைக்கு இருந்து எனக்கு பக்கத்து மாவட்டத்தில் எங்கள் தாத்தா எல்லாமே அங்கே வசித்து வந்தாங்க. இன்னும் அவங்க சமாதியெல்லாம் இந்த காவேரி நகரில் தான் இருக்குது. இந்த புதுக்கோட்டை மாவட்டம் காவேரி நகர் கீரனூர் பக்கத்தில். எங்களுடைய ஹாரிஜின் எங்கே இருந்து வருது அப்படின்னா, இங்கே இருக்க பிரான்மலை, பிரமலை கல்லர் அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி, அது பிரான்மலை கல்லர்கள். நாங்கள் இந்த பிரான்மலையிலிருந்து நாங்கள் உசிலம்பட்டி பகுதியில் மைக்ரேட் ஆகி
இங்கே எப்படி நாடு கட்டமைப்போட இருக்கிறாங்களோ இதே கட்டமைப்போட நாங்களும் அங்கே 8 நாடு 24 உபகிராமம்னு சொல்லி உசிலம்பட்டியை தலைமையாக வச்சு கர்மாத்தூர் நாடு, திடியன் நாடு, தூங்காத்தேவன் நாடு, வாலாந்தூர் நாடுன்னு சொல்லி 8 நாடுகளை உருவாக்கி அந்த நாட்டின் கட்டமைப்போடு இங்கே எப்படி முத்திரையர் சமூகம் வாழ்கிறாங்களோ அங்கேயும் முத்திரையர் சமூகம் இருப்பாங்க. இங்கே எப்படி நாயக்கர் சமூகம் இருக்காங்களோ எங்கள் பகுதியில் நாயக்கர் சமூகம், இங்கே எப்படி தேவேந்திர குல மக்கள் இருக்காங்களோ அதே மாதிரி அந்த பகுதியில் தேவேந்திர குல மக்கள், அங்கே எப்படி பிள்ளைமார் இருக்காங்களோ அங்கேயும் பிள்ளைமார், இங்கே எப்படி பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்களோ அங்கேயும் பறையர் சமூகம். அது எங்கள் ஊரில் இதில் எக்ஸப்டா என்ன செய்வாங்கன்னா பறையர் சமூகத்தை பூசாரியாகவே வச்சுருப்பாங்க. எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆலயங்கள் எல்லாம் ஐயம் பிடிக்க இருக்கிறவங்க யாருன்னா, ஐயன் என்னன்னா இறைவனை பிடிக்கக்கூடியவர்கள். அவங்க திருநீர் போட்டாலும் எங்களுக்கு சாமி வரும். நான் எங்களை போய் ஆண்ட பரம்பரை இவங்கெல்லாம் பட்டியல் சமுதாயத்தை வஞ்சிக்கிறான்னு சொல்லி இந்த விசிகா போன்ற அந்த பட்டியலின சமூக கட்சிகளை நடத்தக்கூடியவர்கள் பொய்யான தகவலை பரப்புவாங்க. நானா எங்கள் கோயில் நல்ல ஊருமன் கடைசாரி கோயில், அங்கே ஐயம் பிடிக்காருன்னா பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் சாமி பிடிக்கிறவங்க. இது மாதிரி எங்கள் 8 நாடு இங்கே எப்படி கலாச்சாரத்தோடு இருக்கிறாங்களே, இப்போ இங்கேயுமே மேலூர் நாடு, இங்கே இருக்க சில அம்பல நாடுகள் கல்லர் நாடுகளில் பார்த்தீங்கன்னா இன்னுமே பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க முதல் மாடு அவுக்குறாங்க. இப்படி கலாச்சாரம் வந்து ஒரே கலாச்சாரத்தோட வாழ்றவன். நான் எப்படி அசவூர்காரனா இருக்க முடியும்? நான் வெளியூருக்காரன்லாம் இல்லை, நானும் இந்த ஊருக்காரன் தான். நான் இந்த ஊர்ல பிறந்தவன் தான். எங்க முன்னோர்கள் பிறந்த ஊர் தான் இது. நாங்க பக்கத்து ஊர்ல பிழைக்க போன புதுக்கோட்டை காவேரி மில்ல. ஆனா நாங்க நான் பிறந்ததெல்லாம் எங்க தாத்தா காலத்திலே நாங்க இங்க வந்துட்டோம் மதுரைக்கு. எங்களுக்கு நான் பிறந்த ஊர் முண்டுவேலம்பட்டி. எங்க தாத்தா கருப்பத்தேவர் பிறந்தவர் முண்டுவேலம்பட்டி. அவரு ஆர்மியில இருந்தவர். 1947 இராணுவம் அமைக்கப்பட்ட பொழுது அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்மியா இருந்தார். ஆர்மியில போஸ்ட் ஆஃபீஸரா இருந்தார், போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இருந்தார். இன்னும் அவர் போட்டோ எல்லாம் இருக்கு எங்ககிட்ட. நல்ல ஜம்முன்னு இருப்பார். எங்க குடும்பமே ஒரு பாரம்பரியமான குடும்பம். ஆனா நான் எப்படி அரசியலுக்கு வந்தேன்னா, நான் சின்ன வயசுல இருந்து கிட்டி தண்டு விளையாட மாட்டேன், கபடி விளையாட மாட்டேன், கிரிக்கெட் விளையாட மாட்டேன். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. சின்ன வயசுல இருந்து கோயில் கட்டி விளையாடுவேன், சாமி சிலை செய்வேன், மண்ணிலேயே நல்ல படம் வரைவேன், சாமிக்கு அலங்காரம் பண்ணுவேன். அதெல்லாம் உங்களுக்கு தரேன். கண்டிப்பா நீங்க ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். என்னை பொறுத்தளவுக்கு ஆன்மீகம் கலந்த அரசியல் தான் இந்த மண்ணையும் மக்களையும் பதப்படுத்தும் என்ற ஒரு சிந்தனை உள்ளவன். இப்போ மோடிஜி அவர்கள் சொல்ற மாதிரி பக்குவப்படுத்தும் கண்டிப்பா அப்படிங்கிற. கண்டிப்பா. இப்ப முத்துராமலிங்க தேவர் என்ன சொன்னாரு? ஒரு ஆன்மீகம் ஒரு மண்ணில் தலைத்தால் அமைதி தானாக மலரும். நிச்சயமா. அப்ப ஒரு நம்மளை தாண்டி ஒரு சக்தி நம்ம கிட்ட இருக்குடா. மேல இருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனை நம்ம மூன்றாவது கண்ணு நம்மளை பார்க்குது. நம்மளை நம்ம தப்பு பண்ணக்கூடாதுன்னு தோணும். அந்த எண்ணத்தை கொடுப்பது ஆன்மீகம். அந்த ஆன்மீகம் கலந்து அரசியல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அரசியலுக்கு வந்தாலும் அவன் தப்பு பண்ண மாட்டான். நான் அரசியலுக்கு வந்தாலும் நான் அரசியல்வாதி கிடையாது. நான் ஆன்மீகம் கலந்து அரசியல்வாதி. நான் அரசியலுக்கு வந்தாலும் எனக்கு ஆசைகள் இருக்காது. எனக்கு பெரிய பாராட்டுகளும் சந்தோஷத்தை கொடுக்காது, பெரிய துக்கத்தையும் வருத்தம் கொடுக்காது. என்னை பொறுத்தளவுக்கு நான் அப்படிதான் லைஃபா இருக்கு. இப்போ இதுல நான் வெற்றி அடைஞ்சாலும் பெருசா கொண்டாடலாம் மாட்டேன், தோல்வி அடைஞ்சாலும் பெருசா வருத்தப்படவும் மாட்டேன். ஏன்னா இது மனிதனுடைய இயற்கை. இதெல்லாம் தாண்டி வாழ்ந்தவன் தான் யோகி, சித்தர், ஞானியா மாறுறான். நாங்க அந்த நிலையை நோக்கி போறோம். நான் படிச்சது சின்ன வயசுல பிரிட்டிஷ் ஸ்கூல், கிறிஸ்தவ பள்ளிகள், மிஷினரி ஸ்கூல்ல தான் நான் படித்தேன். என்னை பக்குவப்படுத்தினது அந்த பள்ளிக்கூடம் தான். டீசன்ஸா இன்னைக்கெல்லாம் பைய பார்த்து பள்ளிக்கூடத்தில் சேர்க்க மாட்டாங்க. அன்னைக்கு இப்படி கையை வச்சு இப்படி தொடணும், என் காதை தொடணும். இந்த காது எனக்கு இது வரைக்கும் தான் வந்துச்சு. அந்த பள்ளிக்கூடத்தில் என்னை சேர்க்க மாட்டாங்கட்டாங்க. அப்போ எங்க அப்பா ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணது இன்ன வரைக்கும் என் கண்ணுக்குள்ளே நிற்குது. அப்போ நான் தப்பு பண்ணணும்னு தோண மாட்டேன். எங்க அப்பா என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கையை எங்க அப்பா அப்படியே பக்கத்துல இருந்து தூக்கி கொடுத்தாரு. அப்படியெல்லாம் அந்த ஸ்கூல்ல சேர்ந்து பிரிட்டிஷ் ஸ்கூல் நான் படிச்சது மதுரையில், என் வீட்டு பக்கத்துல இருக்கு. அந்த ஸ்கூல்ல படிச்சு ஒரு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டே இருந்தேன். அங்க டீச்சர் அடி தாங்க முடியல. எனக்கு அதிகமா படிப்பெல்லாம் வராது. என்னை டீச்சர் என்னை பயங்கரமா அடிப்பாங்க. நம்பிக்கைன்னு ஒரு டீச்சர், அவங்க இன்னும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன், பள்ளிக்கூடத்துக்கே நான் போகாம அடி தாங்க முடியாம பைய எடுத்துட்டு போய் ஆத்துக்குள்ள படுத்துக்கிருவேன். எங்க அப்பா ஒரு நாள் பிடிச்சிட்டாரு, ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு போகாம ஆத்துக்குள்ள படுத்து கிடக்குன்னு. எப்பா நீ அடி தாங்க முடியும், அப்புறம் இதை சொல்ல வேண்டியதானான்னு சொல்லிட்டு அப்புறம் என்னை கொண்டு போய் பிள்ளைமார் சங்கம்னு சொல்லி சம்பட்டிபுரம், நான் இருக்க ஒரு 1/2 கிலோமீட்டர்ல அந்த பள்ளிக்கூடத்துல போய் என்னை சேர்த்து விட்டார். அங்க கோ எஜுகேஷன் ஒரு மனிதனை நாகரிகமாக மாற்றும், அறிவுள்ளவனாக மாற்றும், படித்தவனாக மாற்றும் என்பதை அங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த இடத்துல எப்படின்னா, டீச்சர் நம்மளை அடிச்சா இந்த பிள்ளை பார்த்து நம்மளை சிரிக்கும்.
அப்போ நம்ம டீச்சர்கிட்ட அடி வாங்கக்கூடாதுன்னு படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு கால் கீழே விழுந்து கால் கையெல்லாம் புண்ணெல்லாம் இருக்கும்ல, சின்ன சின்ன அன்னைக்கெல்லாம் தெரியும், எல்லார் காலையும் இருக்கும், கீழே விழுந்து அடிபட்டு. அப்போ பார்த்தேன், எப்பா எனக்கு புண்ணு இருக்கு, ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போன்னு சொன்னேன். என்னை அழகுபடுத்தி எங்கள் அப்பா கிட்டே சொன்னார் ஒரு மாற்றம் இந்த வருதுன்னு. அப்போ நான் ட்ரெஸ்ஸை நீட்டாக பண்ண ஆரம்பித்தேன், காலு கையெல்லாம் வந்து க்ளீனாக வைக்க ஆரம்பிச்சுட்டேன், ஒழுக்கமாக படிக்க ஆரம்பித்தேன். அங்கே வந்து அன்பு தான் அங்கே, அது வந்து ஒரு ஈக்குவலண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் தான். அதனால அது நல்லா என்னை பக்குவப்படுத்தி, ஏன்னா பொம்பளை பிள்ளைகிட்ட அடி வாங்கிறத நம்ம பார்த்து மொட்டி போட வைப்பாங்க அந்த காலத்தில். இன்னைக்கெல்லாம் ஒரு பிள்ளையை கை வைக்க முடியுமா? வாத்தியார் வீட்டுக்கு ஜெயிலுக்கு போயிடுவான். வாத்தியார் அடிச்சு எப்பறம் என் பிள்ளை அடிச்சேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு 7 பிள்ளைங்க, அதில் 2 பேர் இறந்துடுறாங்க, இப்போ 5 பேர் ப்ரெசென்ட்டில் இருக்கோம். நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலி, இந்த காலத்துலையும் இப்போ வரைக்கும் நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலி 5 பேருமே ஒரே குடும்பமாக தான் இருக்கிறோம். நாங்கள் ஒரு 165 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பகுதியில் ஒரே குடும்பத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டு வரோம். நான் வந்து எங்கள் அம்மா டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு, அது என்னால் முடியலை. அப்போ வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அது இதுன்னு எனக்கு அந்த அளவுக்கு அறிவெல்லாம் இல்லை, நான் வந்து அதை படிக்க முடியல. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட ஆசை வந்து இவனை எப்படியாவது ஒரு வெள்ளைக்கோட்டு போட வைக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. அப்போ வந்து பி ஃபார்மசி கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. நான் பி ஃபார்மசி வந்து அங்கே தனியார் காலேஜ், அல்ட்ரா காலேஜ், அந்த ஓனர் பையன் எல்லாம் நாங்கள் ஒரு செட்டு தான். அங்கேயும் நான் போய் படித்து வெள்ளைக்கோட்டு போட்டேன். எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி எனக்கு மருந்து தயாரிக்கக்கூடிய படிப்பு படிச்சிருக்கேன் நான். அதுக்கப்புறம் அரசியலில், ஆனால் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஈடுபாடு இருந்துச்சு. 91 இந்து முன்னணி ஆஃபீஸுக்கு போவேன், அங்கே போய் இந்த டேபிள்லாம் துடைக்கிறது அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்போ ராஜகோபாலன் ஜின்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு உதவியாளர் இருந்தேன். அப்புறம் பெரிய செல்லத்துறை அவங்க அந்த காலங்களில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் விஹெச்பின்னு ஒரு அமைப்பு, சிம்மையா சோமசுந்தரம், அவரோட இருந்தேன். அப்புறம் 96 மாணவர் அமைப்பு ஏபிவிபியில் இருந்தேன். அப்புறம் 96 முடிஞ்ச 99 பிஜேபிக்கு வந்தேன். 2000 வந்து பிஜேபியில் மண்டல் தலைவராக இருந்தேன். 2001 உள்ளாட்சி தேர்தல், தேசிய ஜனநாயக, இன்னைக்கு திமுக அன்னைக்கு பாஜக கூட்டணி, அன்னைக்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் 120 ஓட்டில் நான் வெற்றி பெற்றேன். ஆனால் 12 ஓட்டில் நீ தோத்துட்டேன்னு சொல்லி என்னை எப்படி, சின்ன வயசு, அப்போ எனக்கு 22 வயசு, நீ தோத்துட்டேன்னு என்னை அடித்து வெட்டி விட்டாங்க. அது கேட்க கூட எனக்கு தெரியல. வெளியே வந்துட்டு நான் என்னை மாலையெல்லாம் போட்டாங்க, என்னை வெளியே வந்து எனக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ அந்த பிஜேபி வலுவா இல்லை, பூக்கட்சின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பாஜக இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்போ பூக்கட்சி, இந்த பூக்கட்சியில் போய் யாராவது சின்ன பையன் நிற்கிறேன், அது சுயேட்சை சின்னன்னு சொல்லுவாங்க. அப்போ யாருக்கும் தெரியாது. அந்த காலங்களில் நான் அதில் 2ஆம் ஜெயிச்சவனை தோக்கவதுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாங்க. எனக்கு கருணாகரன் ஒரு கமிஷனர் இருந்தார், நல்ல மனுஷன். அன்னைக்கு வந்து இந்த கருணாகரன் தான் என்னை எழுதி தோத்துட்டேன்னு அறிவிச்சவர். அதுக்கப்புறம் அப்படி மனசு உடஞ்சி போயிருந்தேன். அப்புறம் பிஜேபியில் 2007 வரைக்குமே நான் இருந்தேன். சிபி ராதாகிருஷ்ணன் தான் என்னை கல்யாணம் பண்ணி வச்சவர். என் லைஃப்பில் ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்துச்சு, அது கூட இப்போ சமீபத்தில் நீங்கள் ஊடகத்தில் பார்த்துருப்பீங்க. அது வந்து ஒரே நாள் வாழ்க்கை, ஒரு நாள் வாழக்கூட இல்லை, அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அசம்பாவிதத்தில் நடந்த பிரச்சனைகளை தீர்த்து வச்சு சிபி ராதாகிருஷ்ணன் அண்ணன் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். இன்னைக்கு அவர் என்னுடைய துணை ஜனாதிபதியாக இருக்கார்ல, அவர் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். அவர் கைராசி, நான் எனக்கு அழகான மனைவி. என் ஃபஸ்ட்டு 11 மாதத்துலேயே கையில் கல்யாண நாளுக்கு குழந்தையோடு எங்கள் அப்பா அம்மா காலில் ஆசீர்வாதம் வாங்கினோம். என் பையனுக்கு ராதாகிருஷ்ணன் அவர் பேரை தான் வச்சுருக்கேன், சிபி ராதாகிருஷ்ணன். அவர் இனிஷியல் மட்டும் இல்லாமல் KCT ராதாகிருஷ்ணன் தான் என் பையன் பேர். அதுக்கப்புறம் என் பொண்ணு ஒன்று தேவதர்ஷினி. நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம். அப்படியே அரசியல் பாதை போனால் அப்புறம் தேவர் தேசிய பேரவைன்னு ஆரம்பித்தேன் 2007. சிபி ராதாகிருஷ்ணன் போனதுக்கப்புறம் சில அந்த கட்சிகளுக்குள்ள பிரச்சனை, அதனால சரி பார்த்தேன், எனக்கு தேவர் தேசிய பேரவைன்னு ஒரு கட்சி ஆரம்பித்தேன். அது சமுதாயத்துக்கான உழைப்புகளை ஏற்படுத்தினேன், சமுதாயத்துக்காண்டி சாதி ரீதியாக செயல்பட்டது. அது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தோணுச்சு. பிற சமுதாயங்கள் நம்மளை தப்பாக நினைக்கிறாங்களே, நம்ம எல்லாத்துக்கும் சோசியல் இன்ஜினியரிங் தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது காமனாக இல்லை, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி ஆரம்பித்தேன். இளைஞர்கள் பூரா வந்து தவறான பாதைக்கு போகிறான், நடிகர் பின்னால் போகிறான், இவன் வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்கான், இவனெல்லாம் வந்து ஒரு மோட்டிவேஷன் பண்ணி இவனை மாற்றணும் அப்படின்ற சவுத் இந்தியன் ஃபார்வர்ட் பிளாக் சொல்லி தேசிய அளவில் கட்சியை பதிவு செய்து வருஷம் பூரா கரெக்டான ஆடிட்டிங் பண்ணி பக்காவாக இந்த கட்சி நடத்திட்டு, என் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே படித்தவர்கள், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேலை பார்க்கக்கூடிய, சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லைன்னா அவன் பாட்டு வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா நான் வளர்த்து வந்த விதம் அப்படி. அதனால வந்து அப்படியே இன்ன வரைக்கும் போறேன். 2016 பாஜகவோட கூட்டணி தனிச்சு நின்றப்ப தமிழிசை சவுந்தரராஜன் தான் அன்னைக்கு தலைவராக இருந்தாங்க.
அன்னைக்கு வந்து அவங்ககிட்ட 2 சீட்டு வாங்கி உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டியில் நின்றோம். அதுக்கப்புறம் 2019 பார்லிமெண்ட்டு, அதுக்கு நான் எவ்வளோ மெனக்கிட்டேன், சீட்டு கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து 2021 நாங்கள் தேர்தல் பண்ணி தான் ஆச்சு, அப்பயும் சீட்டு கிடைக்கல. அப்புறம் 2024 பார்லிமெண்ட்டில் எனக்கு அறிவிச்சு இதெல்லாம் டிவிலெலாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு அவங்களுக்கு கட்சிக்குள்ளே ஒரு சின்ன மாறுதல்னால அங்கே ஒருத்தர் மறுபடியும் மாற்றினாங்க மதுரை பார்லிமெண்ட்டில். நான் அப்படியே வெக்ஸாக இப்போ இருந்தேன். சரி, இந்த முறையும் நமக்கு கிடைக்காது போல், என்ன கண்டிஷனில் தான் நம்ம இருக்கிறோம்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தத்திலே இருந்தேன். அப்புறம் இதை வந்து அவங்க கருத்தில் கொண்டு ஃபார்வர்ட் பிளாக்குக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும்னு அவங்க மனசுக்குள்ளே இருந்துச்சு. மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே அவங்க வந்து நான் சரி நமக்கு இந்த வட்டம் சீட்டு தர மாட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நான் மதுரைக்கு வந்துட்டேன். அப்புறம் அண்ணன் மாநில தலைவர் நயினார் அண்ணன் பேசினார். பேசி அடுத்து அண்ணன் எல்முருகன் அண்ணன் அண்ணாமலை அண்ணன், எங்களுக்கு இந்த 3 அண்ணன் தான் மும்மூர்த்தி மாதிரி. எனக்கு இந்த மும்மூர்த்திகளுமே எனக்கு இந்த 3 அண்ணன் தான், நயினார் அண்ணன், முருகன், அண்ணாமலை அண்ணன். இவங்க வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இந்த சீட்டை வாங்கினாங்க. அப்போ கூட நான் என்ன சொன்னேன், மதுரையை கொடுங்க, அப்படி இல்லைன்னா பத்மநாபபுரம் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நான் வந்து ராமநாதபுரம் கொடுங்க, எனக்கு இது வேணானே அப்படின்னு சொன்னேன். என்ன காரணம்? காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த ஊரில் எப்படி இருக்கும் ஏது இருக்கும்னு எனக்குலாம் தெரியல. அப்படி வந்து நான் உள்ளே வந்து பார்க்கல தான் தெரியுது, இந்த மண் வந்து மாற்றப்படக்கூடியது, இந்த மக்கள் வந்து பாவப்பட்ட மக்களாக இருக்கிறாங்க. சரியான இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். சுயநலம் என்பது வேறு, பொதுநலம் என்பது தான் நம்மளுடைய வாழ்க்கை. என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஒரு பெரிய கருப்பன் அப்படின்னு ஒரு அமைச்சரே இங்க வந்து இருக்காரு, அறிமுகமான ஒரு முகம். பிள்ளையார் எவ்வளவு பெரிய பிள்ளையாரு, அவர் சுமக்கிறது எது எளிதானே? இதுல உருவம் பெருசா பலம் பெருசா? பலம் தான் பெருசு. அப்ப எலிக்கு இருக்க பலம் பெருசு தானே, பிள்ளையாரை விட பெருசு தானே. அது மாதிரி பெரியவர் பண்ண விட பெரியாரு நான் தான். என்னை அவர் அப்படிதான் நினைக்கிறேன். நான் அப்படிதான் நினைச்சுக்கிறேன். என்னை பொறுத்த அளவுக்கு பதவியோ அதிகாரமோ பெருசு இல்லை. ஈவன் கேண்டிடேட், அவர் ஒரு கேண்டிடேட், நான் ஒரு வேட்பாளர், அவர் ஒரு வேட்பாளர், அவ்வளவுதான். செயல் எண்ணங்கள் பெருசா இருக்கணும். நம்ம அமைச்சரா இருக்கிறோம் அப்படின்ற அந்த மமதை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மக்கள் இவ்வளவு நாள் அவர் செய்யலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இவ்வளவு ஆண்டுகள் நான் ஒரு பரிசு அறிவிச்சிருக்கேன். என்ன பரிசு தெரியுமா? முதல் பரிசு 10 பவுன் செயின், இரண்டாவது பரிசு 5 பவுன் செயின், மூன்றாவது பரிசு 2 பவுன் செயின். எது தெரியுமா? 20 ஆண்டு காலத்தில் அமைச்சர் பெரிய கருப்பன் மக்களுக்கு செய்த ஏதாவது ஒரு நல்லதை அவங்க சொல்லிட்டாங்கன்னா, குறிப்பிட்டு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு குலுக்கல் முறையில் 10 பவுன் செயின், 5 பவுன் செயின், 2 பவுன் செயின் தரேன்னு சொல்லி அறிவிச்சிருக்கேன். எதையாவது ஒண்ணு, இந்த ரோடு போட்டாங்க அது போட்டாங்கலாம் கிடையாது. இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் இருக்கு, இது இந்த ரோடும் போடல, அது வேற, எதுவுமே போடல. ஏதாவது ஒரு நல்லது, பள்ளிக்கூடம் கொண்டு வந்து, ரோடு கொண்டு வந்து, ஆஸ்பத்திரி கொண்டு வந்து, டாக்டரை கொண்டு வந்து, தண்ணியை கொண்டு வந்து, குண்டார் திட்டத்தை கொண்டு வந்து, ஜல்ஜீவன் திட்டத்தை கொண்டு வந்து, சடகோஜனா திட்டத்தை கொண்டு வந்து, இல்ல ரேஷனுக்கு நல்ல இதை கொடுத்து, நெல் குடோனுக்கு வச்சு விட்டு, தானியங்கள் பாதுகாக்கும் குடோனை கொண்டு வந்து, ஸ்டோரேஜ் குடோன், ஐஸ் குடோனை கொண்டு வந்து, ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்தேன் அப்படின்னு கூட சொல்லிட்டா கூட, இந்த இடத்துல இந்த பள்ளிக்கூடம் பெரிய விருப்பினால் வந்தது, இந்த மருத்துவமனை பெரிய விருப்பினால் வந்தது, இந்த தொழிற்பயிற்சி கல்லூரி அவர்னால வந்துச்சு, இந்த அரசு கலைக்கல்லூரி அவர்னால வந்துச்சு அப்படின்னு யாராவது ஒன்று சுட்டி காட்டிட்டால் நான் பரிசு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். திமுகவுக்கு சவால் விடுறீங்க? திமுக பகிரங்க சவால் விடுறேன். ஒட்டுமொத்த இன்னும் நான் சொல்றேன், இந்த அரசாங்கத்துக்கு நான் சவால் விடுறேன். 550 வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல, அன்புமணி ராமதாஸ் அண்ணன் என்ன செஞ்சாரு? 17% உங்க வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காருன்னு சொன்னார். ஆமா, ஒரு புக்கே போட்டிருக்காரு. அப்ப நான் சவால் விடுறதுல என்ன தப்பு இருக்கு? கண்டிப்பா அப்படி ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டா நான் கண்டிப்பா நான் செய்றேன், ஒரு வேட்பாளர் முறையில. அது ஏதாவது ஒண்ணு, நான் தேர்தலில் வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் எங்க பெரிய கருப்பெல்லாம் செஞ்சிருக்காரு, நீ அவர் மேல அவதூறு பரப்புற அப்படின்னு சொல்லி ஆதாரத்தோடு நிரூபித்தால் நான் சொன்ன பரிசை நான் கண்டிப்பா தருவேன். திருப்பத்தூர் மாவட்டத்தை வந்து திருத்தப்படணும், சரியாக இருக்கணும் அப்படின்னு திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பு முனையாக அமையும் திரு பெரிய கருப்பன் அவர்களுக்கு. ஏன்னா அவர் முதல்ல இந்த மக்களை மாற்றுறது வேலையில. திருப்பு முனையாக அமையும்னா புரியல. அவருக்கு திருப்பு முனை தோல்வியை தருவ போறாரு, வீட்டுக்கு போறாரு.
மக்களை போய் பார்க்குறாங்க, அந்த முக மலர்ச்சி. ஏங்க ஒரு வேட்பாளரை பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லுவாங்க, நாங்கள் பரம்பரையாக திமுகன்னுவேன். ஆனால் அந்த பரம்பரை அதே கூட வீட்டில் தான் இருக்கும், அதே ஓட்டு வீட்டில் தான் இருக்கும். அந்த பரம்பரை எந்த டெவலப்மெண்ட் இருக்காது. ஆனால் திமுக இருக்கிறோன்னு சொல்ற அந்த அதிகாரிகளை பாருங்க, பெரியப்பன் அவருடைய பிள்ளைகள் வளர்ச்சி, துரைமுருகன் அவர் பிள்ளைகளுடைய வளர்ச்சி, ஏவாவேலு அவருடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி, அப்படி எத்தனையோ அமைப்பிறங்கானது, அவர் பொன்முடி அவருடைய பிள்ளைகள் வளர்ச்சி. இந்த எல்லாரையும் பார்த்துக்கோங்க. இந்த அமைச்சர்களுடைய வளர்ச்சிகள் KN நேரு சொல்ல வேணாம், திருச்சிக்கு ஓனரே அவர் தான். திருச்சிக்கு ஓனர் அவங்க வாரிசு தான். அவருடைய பினாமி அவர் மச்சின நெப்போலியன் 2000 கோடிக்கு மேல 5000 கோடிக்கு மேல 6000 கோடிக்கு மேல வச்சுட்டு அமெரிக்காவில் உட்காந்துருக்காரு. இவர் பணம் பூரா அங்கதான் இருக்கு. இவங்க பூராமே ஒரு குறுநில மன்னர்கள். அந்த குறுநில மன்னர்களை பிடிக்கிறது தான் நாங்க வந்திருக்கோம். சரிங்க சார், இன்னைக்கு வந்து நீங்க என்டிஏ கூட்டணி சார்பில் இப்ப நீங்க நிக்கிறீங்க இல்லையா, இந்த திருப்பத்தூர் மாவட்ட மக்களுக்கு, ஏன்னா எனக்கு உள்ள என்ட்ரானதுமே வந்து நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த திருப்பத்தூர் மக்களுக்கு நீங்க என்ன செய்ய விரும்பணும்னு நினைக்கிறீங்க, என்ன மாதிரியான பாரம்பரியத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? நான் இந்த பகுதிக்கு வந்து முதல்ல உள்ள நுழைஞ்சோடனே போனேன். சில விஐபி எல்லாம் சந்திக்கணும்னு சொன்னாங்க. அப்ப நான் சந்திக்கலாம்னு சொல்லி போறப்ப பாத்தீங்கன்னா சில வீட்டுக்கெல்லாம் நான் விஐபியில சந்திக்கணும்னு சொன்னாங்க. நான் சில வீட்டுக்கெல்லாம் நான் போனேன். போற வழியில அப்படியே பார்த்தேன். சரி, ஏதாவது கிராமம் சொல்றாங்களே, ஏதாவது ஆடு மாடுகள்லாம் இருக்குமான்னு பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆடை கூட நான் பார்க்கல. ஒரு ஆடு அந்த காலை நேரத்துல போனா 2 ஆடு கட்டி கிடக்கும், அது கிடைக்கும்ல, ஒரு ஆடு கிடையாது. ஆனா மாடு மட்டும் ரோட்ல தெரியுது. அது இந்த கோயிலுக்கு நேற்று சிங்கமனூரம் கோயிலுக்கு நேர்ந்து விடுற மாடுகள் தான் ரோட்ல தெரியுதே தவிர அது வத்தலம் தொத்தலமா தெரியுது. காரணம் என்னன்னா மேய்ச்சல் நிலம் இல்லை, பூரா கருவளைக்காடு, கண்ணு கட்டிய தூரம் கருவளைக்காடு. அங்க கருவளை இருக்கிறதுனால புல்லு முளைக்காது. புல்லு முளைக்கணுமா வேணாம்? ஒரு மேய்ச்சல் நிலம் இருந்தா தானே ஆடு மாடு கோழிகள் எல்லாம் நல்லா இருக்கும். ஒரு மேய்ச்சல் நிலம் இல்லை, அதை மாத்தணும். நான் வந்த உடனேங்க இதை பார்த்த உடனே எனக்கு பெரிய வேதனை. ஒவ்வொரு தாய்மார்களும் மஞ்ச கயிறு இருக்குல்ல, அதுவே அழுக்கான கயிறை போட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு கயிறு என்ன விலை வரும்? அந்த நிலையில இந்த பெரிய கருப்பையும் வச்சிருக்கிறாரு இந்த பகுதியை. மக்கள் பொருளாதாரத்துக்கு எல்லா வறுமையின் அடிப்பட்ட மக்களை விட அடித்தட்டு மக்களா இருக்காங்க இங்க. ஒவ்வொரு கிராமங்களும் போய் பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு 50 வீடு 100 வீடு. இவர் எப்படி ஓட்டு வாங்கியிருக்காருன்னா அந்த கிராமத்துக்கு போய் 500 ரூபாய் கொடுத்து ஒரு கையில காசை கொடுத்து அந்த ஓட்டை வாங்கிடுது. இப்படி பல்வேறு கிராமங்கள் 100க்கு மேற்பட்ட கிராமங்கள்ல போய் பக்கெட்டா ஓட்டை வாங்கிட்டு நான் அமைச்சர்னு சொல்லி மீசை முறுக்கிட்டு இருக்காரு. ஆனா இது மேல ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இறைவனாலும் மன்னிக்க முடியாத குற்றத்தை அவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த 20 ஆண்டுகளை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. ஒரு வளர்ச்சியாக இருக்கான்னு பார்த்தா இல்லை. கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறாரு. ஒரு நெல் மண்டி கூடன்னு இல்லை. ஒரு கடலைகளை இங்கே அதிகமாக விவசாயம் செய்யக்கூடிய பகுதி கடலைகள். அந்த கடலைகளை பதப்படுத்தி அதை உடைச்சி எண்ணெய் ஆட்டக்கூடிய ஆலைகள் இல்லை. இங்கே நெல் விளையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லா ஏரி குளங்களும் மேவி போய் கிடக்கு. எல்லாம் மேவி போய் கிடக்கு. ஒரு பறவையை கூட பார்க்கலாங்க. கிராமங்கள்ல சிட்டுக்குருவி பார்ப்பீங்களா? ஏன்னா தான் வாழ்ற மக்களுக்கு உணவு இருந்தா தானே அந்த பறவைகளாவது வரும். அவங்களே அந்த கஷ்டத்துல இருக்கிறப்ப ரொம்ப கொடுமையா. இந்த மண்ணு வீரம் செறிந்த மண்ணுங்க. மாமன்னர் மருதுபாண்டியர்களை தூக்கிலிட்ட மண். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் இழந்த நாட்டை மீண்டும் பெற்ற மண் இந்த மண், சிவகங்கை மண். ஆனா இன்னைக்கு அதோட நிலை என்ன? அந்த வெள்ளக்காரன் போனதுக்கு அப்புறம் இந்த திமுக என்ற கொள்ளக்காரங்கிட்ட மாட்டி சித்திரவதையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க திருப்பத்தூர் மக்கள். எல்லா இளைஞரும் சொல்றான், எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணுங்க. இந்த ஆள் நல்ல ஆளுங்க, நல்ல ஆள் இல்லைங்க. எதிர்த்தாப்புல யார் நின்றால் விலைக்கு வாங்குறாங்க. இந்த ஆளு விலைக்கு வாங்கிட்டு அவர் வாங்கிட்டு போயிடுறாருங்க. நிக்கிற வேட்பாளர் பூரா அவர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு வேலை பார்க்காம விட்டுறாங்க. சில வேட்பாளர்லாம் அந்த கட்சியிலே போய் சேர்ந்துடுறாங்க. அவங்க கூடயே போய் சேர்ந்து ஐக்கியமாயிடுறாங்க. அதனால நாங்கள்லாம் மனசு உடைஞ்சு போயிருக்கோங்க. இப்போதாங்க ஒரு சரியான ஒரு ஆளை இங்க இந்த பிஜேபி அறிவிச்சதுக்கு நாங்கள் பிஜேபிக்கு நன்றி சொல்றோம்னு யார் சொன்னா? ஜமாத்துல சொல்றாங்க, இஸ்லாமிய ஜமாத்துல சொல்றாங்க. இங்க இஸ்லாமியர்கள் பூரா என் கூட வாக்கு கேட்டு வர்றாங்க. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி எந்த மதத்திற்கும் எதிரான கட்சி அல்ல. ஆனால் எதிரான கட்சியாக ப்ரொடெக்ட் பண்ணப்படுது. இது ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது. இது இவங்க சொல்றாங்க, இவங்க எதிரான கட்சி. நான் எல்லா இஸ்லாமியர்கிட்ட நான் கேட்கிற ஒரே விஷயம்தான், பாஜக இஸ்லாமியர்களுக்கு செய்த துரோகம் என்ன?
பல இஸ்லாமியர்கிட்ட கேட்டிருக்கேன். இஸ்லாமியர்களாக எங்கள் மாமச்சனம் தான். நான் கேட்டிருக்கேன், பாஜக உங்களுக்கு செய்த துரோகம் தான் என்ன அப்படின்னு கேட்டால், எல்லாரும் எதுக்குறாங்க, ஜமாத்தில் சொல்கிறாங்க, நாங்கள் எதுக்குறோம். அந்த ஜமாத்தை ஏற்கிறவர்கள் யார்? அந்த ஜமாத்தில் இஸ்லாத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் உணவு இல்லாமல் உறங்கினால் நீ அவர்களுக்கு பார்த்து கொண்டே நீ உறங்கினால் நீ பாவத்திற்கு இதனோட கொடுமையா இருக்கு. அவன் சாப்பிடாம இருந்தா நான் ஏன்டா நரகத்துக்கு போகணும்னு நம்ம கேட்கலாம். ஆனா நபிகள் நாயகம் சொல்றாரு, அவன் சாப்பிடலைனாலும் நீ சாப்பிட்டுட்டு படுக்க கூடாதா, இது துரோகம்டான்றாரு நபிகள் நாயகம் சொல்றாரு. சத்தமா பேசி பக்கத்து வீட்டுக்காரனை நீ தொந்தரவு பண்ணேன்னா அது அல்லாஹ்வால் நீ தண்டிக்கப்படுவான்னு சொல்றாரு. இப்படி ஒரு அமைதி மார்க்கம், மாமன் மச்சினன் உறவுகளாக இருந்த அமைதி மார்க்கத்துல இன்னைக்கு 2 பேரும் பகையை மூட்டினது யாரு? இங்க திமுக, அங்க காங்கிரஸ். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு எதிராக இன்னொரு 2 கட்சியுமே போட்டியிடுது. நாம் தமிழர் கட்சியில ரம்யா மோகன் அவங்களும், டிவிகேல இருந்து ஸ்ரீனிவாசன் சேதுபதி அவர்களும் 3 பேர் உங்களுக்கு எதிராக போட்டியாளராக நிக்கிறாங்க. இந்த வெற்றி சாத்தியமாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆனாலும் மக்கள் நாங்க கண்டிப்பா திருமாறன்ஜிக்கு தான் ஓட்டு அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு வெற்றி வாக்கை இப்பவே வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை மக்கள் கொடுத்துருக்காங்க. ஆனா உங்களுக்கான இந்த தேர்தல் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க பார்வையில்? நான் அப்பதான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், எனக்கு வெற்றியும் ஒன்றுதான், தோல்வி ஒன்றுதான். நான் மக்கள் சேவை செய்ய வந்தவன். நான் அரசியல் அந்த லாபத்தை அனுபவித்து ஏசி ரூம்ல படுத்திருந்திருக்குன்னு வரல. வெற்றி பெற்றால் மக்களுக்கு நல்லது, தோல்வி என்றாலும் மக்களுக்கு நல்லதல்ல என்பது அவர்கள் உணர வேண்டும். மீண்டும் பெரியகருப்பன் போன்றவர்கள் அதிகார மமதையோடு இருக்கக்கூடியவர்கள் ஆட்சிக்கு வந்தால், அதிகாரத்துக்கு வந்தால் மீண்டும் அவர்கள் கஷ்டப்படுவார்களே தவிர, என்னை பொறுத்தளவுக்கும் வெற்றியும் தோல்வியும் ஒரே பாதையில் வைத்து பார்க்கக்கூடியவன். நான் எதனாலும் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் வெற்றி பெற்றால் வாழ்க்கையிலே இந்த திருப்பத்தூர் மக்கள் இதுவரைக்கும் எந்த கான்ஸ்டியூஷனில் எந்த சட்டமன்றத்திலும் பார்க்காத அனைத்து சலுகையிலும் பெறுவார்கள். ஏனால் நான் பாரத பிரதமர் நரேந்திர மோடியால் நேசிக்கப்பட்டவன். நான் 27 சீட்டிலே 1 சீட்டு எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், கூட்டணி கட்சி தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கூட்டணி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், நான் மத்திய அரசாங்கத்தோடு விசுவாசமாக அவர்களோடு இணக்கமாக இருக்கிறேன் என்பதை காட்டிலும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களோடும் இணக்கமாக பழகக்கூடியவன், மக்களுக்காக யார் காலிலையும் முழுக தயாரானவன். எனக்காண்டியோ என் குடும்பத்திற்காகவோ உளுந்தாதான் அது அசிங்கம், அது சுயமரியாதை. ஆனால் என் மக்களுக்காக, என்னை நம்பியவர்களுக்காக, என்னை நம்பி வாக்களித்தவர்களுக்காக மத்திய அரசாங்கத்தின் திட்டங்கள் ஒன்று தங்கு தடை இல்லாமல் இங்கே வரும். எந்த திட்டமாக இருந்தாலும் இங்கே வரும். என்னை பொறுத்தளவுக்கு இங்கே குண்டார் திட்டங்கள், முல்லை பெரியார் திட்டம், மேலூர் வரைக்கும் தண்ணி வருதுங்க. அந்த தண்ணி அப்படியே கீழே வழியாக இந்த பக்கம் வந்துச்சு, அந்த ஏரியாவே செழிச்சிடும். என்னால் முடியும். அண்ணன் எடப்பாடியார் விவசாயியின் மகன், அண்ணன் எடப்பாடியார் குடிமராமத்து நாயகன், ஒரு ஏழை பங்காளன், மக்களோடு மக்களாக வாழக்கூடியவர்கள். ஒரு அந்த மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய கஷ்டம் என்னன்னு எடப்பாடி அண்ணனுக்கு தெரியும். இன்னைக்கு 1 கிலோ தக்காளி விலை என்னன்னு அண்ணனுக்கு தெரியும். இன்னைக்கு 1 கிலோ அரிசி இந்த விலை விற்கிதுன்னு அண்ணனுக்கு தெரியும். இன்னைக்கு 1 கிலோ என்ன விலை விற்கிதுன்னு அவருக்கு தெரியும். ஆனா எதிர்தரப்பில் இருக்கவர்களுக்கு எதுவுமே தெரியாது. இது எல்லாத்துலயும் பலவீனமானவங்க நீங்க சொல்றீங்களா? இல்ல, அரசியல் என்பது மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து குறிப்பறிந்து மக்களுக்கு செய்வது தான் அரசியல்வாதி. ஆனால் எதிர்தரப்பில் இருக்கிறவங்களுக்கு அப்படி ஆளும் கிடையாது. தம்பி சகோதரர் விஜய் இப்படி எழுதி வச்சுக்கிட்டு அதில் தப்பா இருந்தாலும் அதுவே படிப்பார். இப்போ நான் மீடியாவில் நீங்களான இப்போ ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் பேசுகிறோம், நான் ஏதாவது ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன்னா? இல்லை. மக்களோடு மக்களாக வாழ்ந்தாதான் நம்மளால் பேச முடியும். நான் என் மக்களை சந்திக்கிறேன், அவனோட குறை என்னன்னு கேட்குறேன். அதனால தான் நம்ம வாழ முடியுது, நம்ம பேச முடியுது, நம்ம எதுவும் செய்ய முடியுது. உங்களுடைய கூட்டணியினுடைய வெற்றி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிரகாசமாக இருக்குது. அண்ணன் எடப்பாடி அவர்கள் இந்த தமிழகத்தின் நிரந்தர முதல்வராக மாறுவார். ஏன்னு கேட்டீங்கன்னா, அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக என்ற நச்சு சக்தியை வளர விட்டதில்லை. அதே நிலையில இன்றைக்கு திமுக அழிவு, அதிமுக வளர்ச்சி. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து இந்த தமிழகத்தின் முதல்வராக அவர் இறுதி காலம் வரைக்கும் இருப்பார்கள். ஏனென்றால் அப்படி நேசிக்கக்கூடிய தலைவராக மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரன், அண்ணன் அன்புமணி ராமதாஸ், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி, அண்ணன் GK வாசன், அண்ணன் AC சண்முகம், அண்ணன் NR தனபாலன், இப்படி அண்ணன் பாரிவேந்தர் பச்சைமுத்து, இப்படி எண்ணற்ற பேர் உறுதுணையாக அவர் பக்கத்தில் நிற்கிறோம். கண்டிப்பான முறையில் அண்ணன் ஜான் பாண்டியன் இருக்காரு. இப்படி எண்ணற்ற பேர் இங்கே இருக்கிறோம். அவர்களால் இந்த முறை ஒரு தீய சக்தியை அழிப்பதற்காக அனைத்து நல்ல சக்திகளும் சேர்ந்திருக்கிறோம்.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோடு ஆட்சி அமைக்கும். அதற்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருமே உறுதுணையாக நின்று இந்த ஆட்சியை பலப்படுத்துவோம். மக்களுக்கான உரிமைகளை கேட்டு பெறுவோம். எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. எனக்கு பாரதிய ஜனதா கட்சி கூட்ட சீட்டு கொடுத்துருக்காங்க, அதிமுக கூட்டணியில் இருக்கான்லாம் பார்க்க மாட்டேன். மக்களுக்கு தேவை என்று சொன்னால் எந்த விதத்திலும் குரல் கொடுத்து கெஞ்சியோ கூத்தாடியோ அதிகாரம் பண்ணியோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நபராக நான் இருப்பேன். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், எனக்கு வெற்றியும் ஒன்றுதான், தோல்வியும் ஒன்றுதான். ஒன்றையும் ஒரு நேர்கட்டில் வைத்து பார்ப்பேன். தோல்வியை கண்டால் நான் துவண்டு போக மாட்டேன், வெற்றியை கண்டாலும் சந்தோஷப்பட மாட்டேன் என்ற சிந்தனை உடையவன். நான் ஆன்மீகம் கலந்த அரசியலை செய்பவன். அதனால் எங்களை போன்றவர்களுக்கு எல்லாமே ஒன்றுதான் என்பதை தாமரை டிவியின் வாயிலாக என் சகோதரி தமிழுக்கு நான் எடுத்துரைக்கிறேன்.